அனைவருக்கும் வணக்கங்க. உங்கள் ருசிப்பு ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஆரோக்கிய உணவுகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு நாள் மெனுவையும் வந்து ஒரு ஷார்ட்ஸாக போடலாம் அப்படிங்கிறது இந்த சீரியஸோட நோக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளோட ஸ்பெஷல் மெனு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டை காம்போ. பொதுவாக மாப்பிள்ளை சம்பா அரைச்சி தானே கொழுக்கட்டை பண்ண முடியும், அப்போ அரைச்சா சுகர் ஏறுமே அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டையோட காம்போவில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்பயிறு புரோட்டீனுக்காக தட்டைப்பயிறு ஃப்ரை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3 ஃபைபர், ஒன்று வந்து பாவக்காய் பொரியல், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி சாலட், அது கூட பப்பாளி பழம். இதில் 3ல் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவக்காய் வந்து ஒரு கசப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதே போல் ப்ரொக்கோலி சாலட் தயிரில் போட்டோம்னா லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இனிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பப்பாளி பழத்தை கொடுக்குறோம். இது 3 சேர்ந்து சாப்பிடும்போது அறுசுவையும் நமக்கு வந்து தூண்டப்படும். அதனால் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். இது கூட சட்னி, சாம்பார், அது போக குருமா எல்லாம். இந்த உணவுகளை வந்து தனிப்பட்ட முறையில் சாப்பிடும் பொழுது நமக்கு அதிகப்படியான மாவுச்சத்து தேவைப்படுது. ஆனால் அதுவே ஒரு காம்போவாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஆர்டர் பண்ணும்போது கேட்குறதுன்னா, டாக்டர் இது எனக்கு 10மான்னு கேட்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் திரும்ப ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இது வரைக்கும் சாப்பிட்டு முடிச்ச யாருமே திரும்ப எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணலை. அதே போல் இந்த உணவு சாப்பிடும்போது ஒரு 12:30-1 மணி வரைக்கும் பசி எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காம்போவாக ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால. ஸோ இது பார்சலில் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். பார்சலில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் நாங்கள் கொடுக்குறோம். பொதுவாக வந்து கவரில் கட்டி கொடுக்கும்பொழுது நிறைய பேர் அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி அவசர உலகத்தில் எல்லாருமே எடுத்து உடனே சாப்பிட்ணும், அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் வந்து சர்வ் பண்ணும்போது அப்படியே அவங்க பிளேட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போகலாம். ஸோ ருசிப்பு ஃபுட்ஸ் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நேரடியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் அடுத்த மெனுவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.